ஆனால் விஜய் இன்னொன்று நினைக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு நம்ம வந்தோடனே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டாங்களே, நமக்கு ஒரு தொய்வு ஏற்படும் போது இவங்க அங்கே போக மாட்டாங்கன்னு எப்படி தெரியும்னு அவர் யோசிக்க மாட்டாரா? அரசியல் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது என்ன வேணால் நடக்கும். ஆனால் விஜய் அவ்வளோ ஏமாளி கிடையாது. அவர் மனசுக்குள்ளே ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பார். தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போகிறத எப்படி பார்க்குறீங்க? அரசியல் வாழ்க்கை நமக்கு மூழ்கி போயிடும் அப்படின்னு அரசியலுக்கு பிரியப்பட்டவங்க சலுகைகள் இல்லாமல் போயிடும், சம்பாத்தியம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக கூட பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதை யோசிக்காமல் வந்துட்டாங்க. எப்படியாவது அலையிறாங்க, எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு தெரியுறாங்க. அதில் நல்ல மந்திரியெல்லாம் இருக்காங்க, எனக்கு வேண்டியவங்கெல்லாம் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த கட்சிக்காக விசுவாசமாக புரட்சித் தலைவருக்காக, புரட்சித் தலைவர் அம்மாவுக்காக நீங்கள் ஒரு 5 வருஷம் பதவி இல்லாமல் இருந்து அந்த தியாகத்தையாவது பண்ணினா என்ன? கட்சியை வளர்க்குற பணியில் ஈடுபட்டால் என்னையா? ஆனால் இப்போ கட்சி மாறினவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, இவர் எடப்பாடி அவர்கள் நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு அவரை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. தோற்று போனோடனே நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் தோற்று போயிட்டா, இப்போ திமுக மேலே அதிகமான வெறுப்பு இருந்துச்சு. ஒரு வேளை விஜய் வராமல் இருந்திருந்தா அதிமுக வந்திருக்கும். ஆமாம், விஜய் குறுக்க வந்தோடனே விஜய் அவர்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்திலேயே திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டியே, அதை தான் பிரபகண்டாவாக பண்ணிட்டு இருந்தார். அப்படி இழுக்கணுங்கிறதுக்கு தான் அதிமுக திட்டம் இருந்தது அவர். ஆனால் இப்போ தாவேகள் இருக்க பாதி பேருக்கு ஒரு பயம் ஏற்படுது. இல்லை, அவங்க இங்கே வந்தோடனே இவங்களை காலி பண்ணிடுவான்னு அவங்க பயப்படுறாங்க. கட்சி கைமாறி போயிருமோ. அவர் மனசில் இடம் பிடிச்சா நம்ம புதுசாக வந்திருக்கோம், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் விஜய் இதை எப்படி எடுத்துப்பார், எப்படி யோசிப்பார் நினைக்கிறீங்க? விஜய் மட்டமான ஆள் இல்லைங்க, பேசாமல் இருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லாமே யோசிக்கிறார். இப்போதைக்கு அவர் மெஜாரிட்டிக்கு எம்எல்ஏ வேணும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. வணக்கம் சிங்கமுத்து சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடைசியாக தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சோம், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஒன்றும் கணிக்க முடியல அப்படின்லாம். தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு, முதலமைச்சராக இருக்காரு. அவர் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 2 மாதம் முடிய போகுது. இந்த 2 மாதம் அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த வகையில்? 2 மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய முடிவுக்கெல்லாம் வர முடியாது. ஆனால் அவர் நல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறார் ஆட்சியை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை விட இப்போ அதிமுக திமுக 2 பேரும் மாற்றி மாற்றி ஆண்டிருக்காங்க. அவங்களும் திறமையாக ஆண்டாங்க, இவங்களும் திறமையாக. சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு 2 திராவிட கட்சியிலுமே நல்லா தான் ஆண்டு நல்ல திட்டங்களை போட்டு மக்கள் மனசில் நின்னாங்க. அதனால தான் மாற்றி மாற்றி வந்தாங்க. ஒரே ஆள் இருந்தால் ஒரே ஆள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆக இவங்களை பிடிக்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை விட கொஞ்சமாவது நல்லா பண்ணால் தான். இப்போ ஒரு கட்சி வரும்போது ஏதாவது ஒரு குறை சொல்லாமல் வர முடியாது. அவர் ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இப்போ இவர் வந்திருக்காரு, நல்லபடியாக அவங்கள விட ஒரு ஸ்டெப்பாவது கூட போய் நல்லது செஞ்சு மக்கள் மத்தியில் மனசில் நிற்கணும்னு நினச்சி தினம் அன்றாடம் அதிகாரிகளை கூப்பிட்டு பல துறை இயக்குநர்களை கூப்பிட்டு என்ன பண்ணலாம், எப்படி போனாலும் பண்ணி ஒவ்வொரு சட்டங்களாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் தான் இந்த சிங்கப்பெண் இதெல்லாம். ஆக இந்த 50 நாளுக்குள்ளே சில திட்டங்களை கரெக்டாக போட்டிருக்காரு. இந்த அதிகாரிகளை முடுக்கி விட்டுருக்காரு, பாலியல் தொந்தரவு இதெல்லாம் பாருங்கன்னு. அந்த மாதிரி சிங்கப்பெண் இது 2 தான். அந்த ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்தது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தார், அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணது. இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இன்னும் புதுசாக இந்த 2 கட்சியை விட பிரமாதமாக அபாரமான ஒரு பிரச்சனையை கொண்டு வரல. ஒரு லாங் லைஃபுக்கு நிற்கிற பேர் அப்போ அம்மா இருந்தாங்க, அம்மா உணவகம். ஆமாம், அப்படி கொண்டு வந்தாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு இப்போ காலை சிற்றுண்டி, இப்போ விடியல் பஸ்ஸு, மகளிர் உரிமை தொகை, இப்படி சொல்கிற மாதிரி வந்தாங்கல்ல மாற்றி மாற்றி. அந்த மாதிரியான ஒரு புரட்சிகரமான திட்டம் இன்னும் வரல. வரும், இனிமேல் தான் இப்போ தானே வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது அதிமுக தான் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது, விஜய் ஜெயிப்பார், ஆனால் மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் அவங்க கட்சியில் எப்படி ஜெயிப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த அவருடைய வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு சினிமா மாயை எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இப்போ விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்கே பாதி பேர் என்கிட்ட பேசுவாங்க, ஒரு 30 சீட்டு வருவார்ண்ணே, 40 சீட்டு வருவார். அது கூட வேற ஆளாக இருந்தால் வர முடியாது, விஜயாக இருந்தால் தான் வருவார். ஏன்னா அவர் சினிமாங்கிற ஒரு இது இருக்குது. சினிமாங்கிற ஒரு இது இல்லாமல் வேற ஆளாக நிறுத்தினா
எந்த கட்சிக்காரும் வர முடியாது. ஒரு பாரம்பரியம்னு இருக்குது. இப்போ அதிமுகவா, புரட்சித் தலைவர், அம்மா ஜெயலலிதா, அம்மா எடப்பாடி, இப்படி வந்து அந்த பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கன்னா அவருக்கு வந்து மரியாதைக்குரிய முதல்வர் கருணாநிதி அவர்கள், அதுக்கடுத்தா போல் இந்த மாதிரி ஸ்டாலின், இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குது. இவருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக சினிமா தான். இவருடைய எல்லா பேக்ரவுண்டுமே சினிமா தான். ரொம்ப நாள் அனுபவமோ அல்லது ரொம்ப நாள் அது இந்த 2 ஆண்டுகள் தான் இருந்துச்சு. அந்த சினிமாங்கிறது ஒரு மாபெரும் மாயையான ஒரு விஷயம். அந்த சினிமாவை வச்சு அவருக்கு இந்த யங்கர்ஸ் பூரா மாற்றி மாற்றி அதிமுகவும் திமுகவுமே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை தான் விஜய் விரட்டுமே பார்ப்போம் என்ன செய்கிறார் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சு, மக்களுக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி சின்ன பையங்களாக இருக்காங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க, நல்ல திட்டங்களை போடுவாங்க அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைஞ்சது தான். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு தோல்வியாக பார்க்கப்படுது. நீங்கள் இல்லை, இதுக்கு முன்னாடி தோற்றவங்களாம் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மாவோட ஒரு அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. தோக்குறது ஜெயிக்கிறதுங்கிறது அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். புதுசாக ஒரு ஹோட்டல் வச்சோடனே எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. அதான் இங்கே ஒரு ஹோட்டல் வைக்கிறோம், சரவணன் வர்றதுக்கு முன்னாடி கணேஷ் ஓடி போகணும், ஆரிய போகணும், அது இதுன்னு பயங்கரமாக சாயந்தரத்தில் மைசூர் போண்டா போடுறாங்களா அப்படிலாம் பேசி இருப்பாங்க. என்றைக்கு சரவணன் வந்துச்சோ ஒரு 10 நாளில் ஒரே கூட்டம் சரவணனில். யாரை பார்த்தாலும் சரவணனுக்கு போகிறோம், அண்ணே சரவணனுக்கு போய்ட்டு வந்தேங்க, அது ஒரு பெருமையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன எங்கேருந்து வரீங்க, சும்மா அப்படியே வந்தால் சரவணனில் ஒரு காஃபி சாப்பிட்டு வரோம், இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக வந்திருக்கிறதுனால திக்கு அங்கே போயிருக்காங்க. அதனால் இனிமே தான் அவருடைய புத்திசாலித்தனம், அவருடைய ட்ரெண்டு, அறிவுபூர்வமாக இதை சிந்திக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் உட்காந்து அவருடைய கேபினெட்டில் உட்காந்து சிந்தித்து ஓட்டு போட்டாங்கன்னா அது மக்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஆட்சி தொடர வாய்ப்பு இருக்குது. அவர் ஆட்சி அமைச்ச பிறகும் இப்போ வர அதிமுக கட்சியிலிருந்து பலருமே அவர் கட்சியில் போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜயபாஸ்கர் நேற்று இணைஞ்சார். தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போகிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது எப்படி நீங்கள் அதிமுகவோட அவங்களோட நல்ல உறவில் இருக்கீங்க, யாரோட பேசியிருக்கீங்க? நல்ல கேள்வியாக இருக்குது. ஏன் போகிறாங்கன்னா இப்போ விஜய் இப்போ அதிமுக வந்து எடப்பாடியார் வந்து நல்ல உழைப்பாளி, நல்ல திறமைசாலி, நல்ல இறக்க சிந்தனை உள்ளவர், மக்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவர் தான். அதை நான் அந்த கட்சியில் இந்த கட்சிக்காக சொல்ல, பொதுவாகவே நான் பழகி பார்த்ததில் சொல்கிறேன். நாட்டுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா அவர் சாதாரண விவசாயி மகன். அவருக்கு இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் இருக்கோ, நம்ம இப்போ முதல்வருக்கு ஒரு பேக்ரவுண்டு எதுவும் இல்லை. ஒன்லி விவசாயி அதிமுக இருந்தாலும் கூட ஆட்சியை பிடிச்சி 4.5 ஆண்டுகள் நல்லா பண்ணுறாருங்கிற ஒரு சிறப்பான ஒரு பேர் வாங்கினார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியே இருக்கும்போது திமுக இருந்துச்சு, அப்புறம் அதிமுக வந்துச்சு. அதிமுக விஜய் வந்தார். விஜய் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரபகண்டா ஆயிடுச்சு. விஜய் ஜெயிக்க போகிறாருன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் இங்கே பூரா யங்கர்ஸ் 20லேருந்து 30 வயசுக்குள்ளே போகிறான் கம்ப்ளீட்டாக. விஜய்க்கு ஒரு தடவை போடுவோம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. மக்கள் வந்து 2 தடவை ஓயாமல் 2 மாற்றி நல்லா சிந்திங்கன்னு 2 பேருமே பேசுகிறாங்க. யாரை சிந்திக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது விஜய் வந்துட்டார். வந்தோடனே அவருடைய கூட்டம், அவருடைய வேகம், சுறுசுறுப்பு, இத்தனை நாள் சினிமாவில் அவருடைய டைலாக்குகள், மற்ற டான்ஸு, மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்துறது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தடவை போடுவோமேனு போட்டாங்க. அதை தக்க வைக்கிறதுக்கு பாடுபடுறாரு. தக்க வச்சுட்டாருன்னா நான் ரொம்ப நல்லா போய் ஆட்சி தொடரும். அடுத்த 5 வருஷம் கூட வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அடுத்து வேறு ஆளை தேடுவாங்க மக்களுக்கு என்னென்னா யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் உண்மையிலே இது குதிரை பேரம் நடக்குதா சார்? அதிமுகலேருந்து ஒவ்வொருத்தராக இழுத்துக்கிட்டே இருக்காங்களே, இது குதிரை பேரம் தானா? அவங்கள விரும்பி போகிறாங்களா? குதிரை பேரமா இல்லையான்னு யாராலவே நிரூபிக்க முடியல, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணினாங்க, 3 பேரை கூட பண்ணியிருக்காங்க. அது இனிமேல் போய் கோர்ட்டில் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சால் தானே. குத்துமதிப்பாவெல்லாம் நம்ம சொல்ல முடியல. குதிரை பேரங்கிறாங்க. என்னையா நடந்துக்கிட்டு இருக்கையிலே ஒருத்தர் காமராஜுங்கிறவர் திருவாரூர்லேருந்து மன்னார்குடியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்கிக்கிறாங்கன்னு. அந்த குதிரை பேரம்ங்கிறது ஏன் பேச்சு வந்துச்சுன்னா, மெஜாரிட்டியாக விஜய் வந்திருந்தால் அந்த பேச்சுக்கு வேலை இல்லை. முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் ஒரு 9 சீட்டு 10 சீட்டாக 11 கம்மியாக ஒரு 12 சீட்டு தேவைப்படுற அளவுக்கு வந்ததுனால யார் போய் யாரோட பேசினாலும் குதிரை பேசுங்கிறாங்க. அதைத்தான் பேசுவாங்க. யாரையாவது எம்எல்ஏவையோ யாராவது பிரச்சனையோ கட்சியை விட்டு கிளப்பி
கொண்டாந்து ஒரு மெஜாரிட்டி ஆக்கணும் அப்படின்னு பேசுவாங்கன்னு அந்தந்த கட்சிக்காரவங்க அந்தந்த மூளைக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்கிறது தான். ஆனால் உண்மையிலே பேசுனாங்களா பேசலையா குதிரை பராமரி சொல்லி. இன்னொரு செட் என்னென்னா, விஜய் வந்துட்டார், அதிமுக ஜெயலலிதா அம்மாவுக்கு மாதிரி புரட்சித் தலைவருக்கு மாதிரி ரெண்டு தடவை 3 தடவை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு கலைத்துறையில் இருந்ததுனால. அதனால் இப்போ நம்ம 3 தடவை 10 தடவை அதிமுக தோற்று போச்சு தோல்வி, மறுபடியும் தோற்று போகிறதுக்கு அரசியல் வாழ்க்கை நமக்கு மூழ்கி போயிடும் அப்படின்னு அரசியலுக்கு பிரியப்பட்டவங்க மேற்கொண்டு பல விஷயங்களுக்கு சலுகைகள் இல்லாமல் போயிடும், சம்பாத்தியம் இல்லாமல் போயிடும். பல மனசுக்குள்ளே தானே தெரியும் அவங்களுக்கு எவ்வளோலாம் சம்பாரிச்சாங்கன்னு. அதெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக கூட பிரிஞ்சு போயிருப்பாங்க. போயிடுவோம் ஏதாவது நம்மெல்லாம் மந்திரியாகவே இருந்து அனுபவப்பட்டவங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னொன்று மறந்துட்டாங்க. இப்போ இப்படியெல்லாம் நினச்சி நம்மளாம் மந்திரியாக இருந்தவங்க ஒரு தடவை மந்திரி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு போயிட்டாங்க. ஆனால் விஜய் இன்னொன்று நினைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இத்தனை நாளாக இருந்து 5 தடவை 6 தடவை இருந்து எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து பதவி அனுபவித்து எல்லாத்தையும் அனுபவித்தவங்க திடீர்னு நம்ம வந்தோடனே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டாங்களே, நமக்கு ஒரு தொய்வு ஏற்படும் போது இவங்க அங்கே போக மாட்டாங்கன்னு எப்படி தெரியும்னு அவர் யோசிக்க மாட்டாரா? அதை யோசிக்காமல் வந்துட்டாங்க. எப்படியாவது அலையிறாங்க, எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு தெரியுறாங்க. அதில் நல்ல மந்திரியெல்லாம் இருக்காங்க, எனக்கு வேண்டியவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன் வந்தாங்கன்னு தெரியல. ஒரு கட்சி ஒரு தடவை தோப்ப முத வந்து நீங்கள் தோற்று போயிருந்து விஜய் திடீர்னு வந்துட்டால் போகலாம். நீங்கள் 5 தடவை 6 தடவை தமிழ்நாட்டில் இருந்து மந்திரியாகி பல லாக்காக்களில் இருந்து நல்லா சம்பாரித்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சொல்கிறேன், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த கட்சிக்காக விசுவாசமாக புரட்சித் தலைவருக்காக புரட்சித் தலைவர் அம்மாவுக்காக நீங்கள் ஒரு 5 வருஷம் பதவி இல்லாமல் இருந்து அந்த தியாகத்தையாவது பண்ணனா என்ன, கட்சியை வளர்க்குற பணியில் ஈடுபட்டால் என்னையா அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள். ஆனால் இப்போ கட்சி மாறினவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, இவர் எடப்பாடி அவர்கள் நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு அவரை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே, விமர்சனம் பண்ணுறாங்களே. அப்படியெல்லாம் தோற்று போனோடனே நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் தோற்று போயிட்டா சுச்சுவேஷன், அரசியல் சுச்சுவேஷன் மாறுபாடு சரியில்லைன்னு சொல்லணும். இப்போ திமுக மேலே அதிகமான வெறுப்பு இருந்துச்சு. ஒரு வேளை விஜய் வராமல் இருந்திருந்தால் அதிமுக வந்திருக்கும். ஆமாம், விஜய் குறுக்க வந்தோடனே எந்த பஸ்ஸில் ஏறுறதுன்னு தெரியாமல் பஸ் ஸ்டாண்டில் சில பேர் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இது முன்னாடி போதா, ஏங்க இது எதுங்க முன்னாடி போகுது, சும்மா நின்றுக்கிட்டே இருக்கும் ஒரு பஸ்ஸு. அது டக்குன்னு போய் ஒரு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் போய் எல்லோரும் ஏறிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணது ஓடிக்கிட்டே இருக்கும், சும்மா நின்று ஸ்டார்ட் பண்ணி முதல்ல போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி சில நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அரசியலில் திடீர்னு விஜய் வந்தார். வந்தோடனே ரைட்டு ஒரு நடிகர் சுறுசுறுப்பாக இருக்கார், எப்படி காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஜனங்கள் போய் அங்கே போயிடுச்சு. இப்படி தான் இது வந்து அதுக்காக எடப்பாடியை வந்து ரொம்ப மட்டமாகவும் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி பார்க்க போனீங்கன்னா, ஏன் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணார், தம்பி உதயநிதி எவ்வளோ பிரச்சாரம் பண்ணார், ஏன் தோக்குறாங்க? ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க, ஒரு தடவை தோக்குறாங்க, அடுத்த தடவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும், அல்லது அதிமுக வர வாய்ப்பு இருக்குது, அல்லது விஜய் கூட வருவார். அந்த சூழ்நிலை எந்த நேரம் மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் எப்படி செஞ்சாங்க, இந்த 5 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி மக்கள் மனதில் நிற்கிறதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்க திட்டங்கள் போட்டாங்கங்கிறத சிந்திக்கும் போது மாற்றி போட்டுருவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுக தொண்டர்களுடைய கவலையும் நம்ம கவனிக்க முடியுது. ஏன்னா பல வருஷமாக ஆண்டாண்டு காலமாக இருந்தக்கூடிய அதிமுக அப்படின்ற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக செதிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு அதிமுக தொண்டர்களே அழுகிறது ஃபீல் பண்ணுறதெல்லாம் நம்ம கவனிக்க முடியல சார். அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அவங்களுக்கு? உங்கள் குடும்பத்தில் 4 அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வைங்க, முகமாக வசதியாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு வியாபாரம் பண்ணியோ எதையோ பண்ணி நொடிச்சு போயிடுவாங்க. அதுக்காக ஒவ்வொரு அண்ணன் தம்பியாக வீட்டை விட்டு பங்கை பிரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது சொல்லுங்க பார்த்தாங்க. அப்போ மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து ஒரு புதுசாக தொழில் பண்ணணும். அதுக்காக அண்ணனை கூப்பிடாம, தம்பின்னு கூப்பிடாம, அக்கான்னு கூப்பிடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க என்றைக்கும் ஒரே குடும்பம் தான். அதே போல் தொண்டர்கள் எப்போவுமே உண்மையான தொண்டர்கள் என்ன தான் கஷ்டம் வந்தாலும் குடும்பம் மாதிரி நினச்சவங்க, அல்லது தொண்டர்களை குடும்பமாக நினச்ச அதிமுகவும் அவங்க மனசில் இருந்து மாற்ற முடியாது. சட்டையை வேணால் மாற்றலாம், அந்த கட்சிக்கு போகலாம், அந்த கட்சிக்கு போகலாம். மனசுக்குள்ளே நம்ம என்றைக்கு இருந்தாலும் அதிமுக வந்தால் ஓடிட வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்கும். ஒரு இன்னும் பிறந்த அண்ணன் தம்பிகள் எப்படி எவ்வளோ தான் சண்டை அடிச்சுக்கிட்டாலும் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா வருஷம் அது ஒரு சாமி கும்பிட்றதுனா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அப்புறம் அவங்க பொண்டாட்டியை பற்றி தனியாக போயிடுவாங்க. அது மாதிரி பொதுவான ஃபங்க்ஷனில் கலந்துக்குவாங்க. அது மாதிரி இப்போ இருந்தாங்க.
எல்லாம் பயம் வந்துருச்சு. என்ன இப்படி இருந்தோம்னா மறுபடியும் அதிமுக தோற்று போச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு போய் ஜெயிக்கல கட்சியில் இருப்போமே, பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், காலேஜில் சேர்க்கணும், இன்னும் குறை இந்த பிள்ளையை ஒன்று எம்பிபிஎஸ் சேர்க்கணும், 25 லட்ச ரூபா தேவை, ஏதாவது வாரி எங்கேயும் வாங்கி சம்பாதிச்சுட்டு அப்புறம் வருவோமா அப்படின்னு கூட இருக்கலாம். அப்போ திரும்பவும் இங்கே வந்தவங்க அதிமுக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏங்க அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போக மாட்டாங்களா? அது போவாங்க. அது ஒரு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான பாடல் கூட இருக்குது. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அடைந்து மதிகட்டு போன திசை, எல்லோருக்கும் பொல்லலாம் ஏழ்விரப்பு தீயனாம் நல்லாருக்கும் பொல்லலாம் நாடு அப்படின்ட்டுருக்கு. இருக்கிற கட்சியிலேருந்து இப்படி இப்படி போயிட்டாங்கன்னா எல்லாருக்கும் கெட்ட மாதிரியே தெரியுது பாருங்க எடப்பாடியை. அந்த நிதானம் இல்லாமல் நல்லா ஏச்சு பாருங்க. ஆளிலே பூவும் காயும் அரசடி பழமும் முன்ன சாலவே பட்சிகளெல்லாம் தன்குடி என்றே வாழும், வாலிபர் வந்து தேடி வந்திருப்பார் கோடார் கோடி, ஆளிலே யாது போனால் அங்கு வந்திருப்பார் ரெண்டோ நாரடியார். நல்லா யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஆளிலே ஆலமரம் வந்து பூவு காய் பழங்களோடு பழுத்து தொங்கும் போது எங்கெங்கேயோ இருந்த பறவைகள்லாம் ஓடி வந்து ஏன் மரம் ஓ மரம் ஏமிட்டடம் ஓமிட்டடம்னு கீன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் ஒரு சண்டையாக கிடக்கும். இலையுதிர் காலம் வந்து பருவம் தீர்ந்து வெயில் காலம் வந்து இலையெல்லாம் கொட்டி பழங்கள் காய்க்காத சீசன் குறைஞ்ச உடனே எல்லா பறவையுமே பறந்து அடுத்ததுக்கு போயிடும், அடுத்த மரத்துக்கு. அது மாதிரி தான் வாலிபர் வந்து தேடி நல்லா இருக்க வாலிபர்களை வந்து தேடி வசதியானவர்களை தேடி எல்லோரும் வந்திருப்பாங்க. மச்சான் மாமா சொந்த அண்ணன் பெரியப்பாமா என்ன. ஆளிலேயே ஆது போனால் பொருளாதாரம் கம்மியாகும் போது அங்கே வந்திருப்பார் ரெண்டோ அந்த தெருவில் கூட போக மாட்டாங்க, கூப்பிட்டு கடன் கேட்பான்னு. அது மாதிரி தான் ஒரு சிலர் வைராக்கியமாக இருப்பாங்க. சில பறவைகள் போகாது. சில பறவைகள் உண்டு உளுத்து அதில் ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியாக இருந்த பறவைகள், சில ஜாதி பறவைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மரம் பட்டு கீழே விழுகிற வரைக்கும் அதுவும் அந்த வேரோடு வேறாக இருந்து அந்த பொத்துக்களை இருந்து செத்து போகும். இப்போ அதிமுக இருக்கவங்க அந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் அதுதான் இருப்பாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இருந்தாங்கன்னா அது மாதிரி, இல்லைன்னா அவங்க வேறு பறவை மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அதனால் எங்கே இப்போ செழிப்பாக இருக்கிறத நோக்கி ஒரு இடம் வசதியாக இருக்குனாக்கா அதில் 4 பேர் மனிதனுடைய இயல்பு. ஒரு ஊரில் 10 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் பணக்காரன்னா அந்த 2 பேரை போய் தினம் கும்பிட்டு வருவாங்க. ஐயா வணக்கம், ஏடா என்ன பண்ணுற? ஐயா அந்த மாதிரி பிள்ளையை கட்டி கொடுக்கணும், தை மாதம் பத்திரிக்கை அடிச்சிருக்கேன், வந்து பாரு பார்ப்பான். பக்கத்தில் நிற்கிறாங்க, அப்படியாப்பா கறிப்பாங்க வா, அந்த 2 மூட்டை நெல் கூட அவனுக்கு. அவங்க அப்போ நான் இருந்த காலத்தில் நல்லா உழைச்சவங்க, நம்ம குடும்பத்தை விசுவாசமாக நினச்சவங்க. 2 மூட்டை நெல் வாங்கிக்கிட்ட அப்போதைக்கு செலவு எவ்வளோ வரும் பார்த்து சொல்லு, கையை கட்டிக்கிட்டு இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. ஐயா ஒரு 10,000 ரூபா வரும், ஏப்பா ஒரு 15,000 ரூபா கொடுப்போம், பயப்படுறாங்க கேட்குறதுக்கு. சரி அப்படின்னு இருக்காங்க. அப்போ வசதியான வீட்டை தேடி போனால் தான் காசு கிடைக்கும். வசதியானவங்களை தேடி போனால் தான் நம்ம சலுகை பெற முடியும். வசதியான வீட்டை தேடி போனால் தான் குடும்பத்தை நல்லா வச்சுக்க முடியும். அதனால் நல்ல கட்சிக்கு போனால் தான் நல்லா இருக்க முடியும்னு ஏன் அவங்க நினைக்கக்கூடாது? அந்த வாய்ப்பும் இருக்குது. அந்த வாய்ப்பும் இருக்குது. அப்போ விஜய் வந்து அவரை குறை சொல்ல முடியாது. அவர் சினிமாவில் நடித்தார், வந்தார், சாதித்தார், முதலமைச்சர் ஆனார். அவர் குற்றவாளி எப்படி ஆவார்? இங்கேருந்து போனவங்க வேணால் ஏற்கனவே இருந்தவங்களை நினைக்காம போயிருக்கலாம். அவங்கள பற்றி கவலைப்படாமல் அதிமுக பற்றி நமக்கு என்ன இருந்தோம் போனோம் சம்பாரிச்சோன்னு போயிருக்கலாம். அல்லது இப்படி போயிடும், நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்காது, கொஞ்ச நாளைக்கு அங்கே இருப்போமே அப்படின்னு போயிருக்கலாம். அல்லது ஒரு தடவை விஜய் எங்கே இருக்கார், இன்னும் 4 தேர்தலுக்கு அவரே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பெர்மனெண்ட்டாக நம்ம கடைசி அழகு அங்கேயே ஓட்டிடலாம் அப்படின்னு போயிருக்கலாம். இல்லை, ஆனால் விஜய் அவர்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்திலேயே திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு அதை தான் பிரபகண்டாவாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நிலையை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகலேருந்து எல்லாரும் இங்கே வரும்போது அது காரணம் என்ன? கட்சி இல்லாத மாதிரில அப்படி இழுக்கணுங்கிறது தான் அதிமுக திட்டம் இருந்தது. அவர் அதிமுகவும் இந்த அவர் பேர் என்ன டிவிகேயும் ஏடிஎம்கேயும் ஒரே ரத்தம் அப்படின்னு பேசுகிறாங்க, ஒரே சூழ்நிலையில் இருக்குது. அதிமுக வந்து நவீன டிவிகே அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, புதுசாக உருவெடுக்கிற அதிமுக டிவிகே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அப்படி சொல்லிட்டாரு, நம்ம அங்கே வருவோம் புது அதிமுகவுக்குன்னு அப்படி சில பேர். முழுசும் செங்கோட்டையும் இவங்கெல்லாம் உட்காந்து கொஞ்ச நாள் ஆகட்டும் எல்லோரும் வந்தவுடனே இது அதிமுக மாதிரியே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு ஐயா கொடுத்துருக்கலாம். இங்கேருந்து போனவங்க தெரியும்ல, எப்போவுமே இங்கேருந்து போய் எதுக்க போனவங்க இங்கே உள்ள ரகசியங்களெல்லாம் அவங்களே சொல்லுவாங்கள்ல. அவர் இத்தனை அம்பு தெரியும், இப்படி வில்லு தெரியும், இப்படி வித்தையெல்லாம் தெரியும், இந்த அம்பு எடுக்கல நீங்கள் ஒதுங்கிக்கணும்.
ஆனால் இப்போ தாவேக்கில் இருக்கிற பாதி பேருக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா அதிமுக இருக்கிற முக்கிய புலிகள் எல்லாம் இங்கே வந்துட்டு இல்லை, இருக்காங்க. அவங்க இங்கே வந்தவொடனே இவங்களை காலி பண்ணிடுவான்னு அவங்க பயப்படுறாங்க. கட்சி கைமாறி போயிருமோ, ஏன்னா அவங்களாம் அனுபவம் உள்ளவங்க, அவங்கெல்லாம் அனுபவம் உள்ளவங்க. அவங்க விஜய் சார்ட்ட நல்ல கருத்துக்களை அல்லது நல்ல திட்டங்களை சொல்லி அவர் மனசில் இடம் பிடிச்சா, நம்ம புதுசாக வந்திருக்கோம், நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்மளை அப்புறப்படுத்த வழி இருக்குல்ல, இன்னும் 2 தேர்தல் 3 தேர்தல் போனோடனே நமக்கு சர்வீஸ் ஆனவுடனே நம்மளை உள்ளே சேர்க்கக்கூடிய வாய்ப்பு வந்தால் அதுவரை நம்ம என்ன பண்ணுறது அப்படி நினச்சாங்கன்னா. ஆனால் விஜய் இதை எப்படி எடுத்துப்பார், எப்படி யோசிப்பார் நினைக்கிறீங்க? விஜய் வந்து மட்டமான ஆள் இல்லைங்க, பேசாமல் இருக்காருன்னு நினைக்காதீங்க, எல்லாமே யோசிக்கிறாரு. இப்போதைக்கு அவருக்கு மெஜாரிட்டிக்கு எம்எல்ஏ வேணும், அதுக்காக இப்போ உள்ள பிரச்சனை தான். அப்புறம் பாருங்கள் பூந்து விளையாடுவார், இந்த ஏமாத்துறது, இந்த சிக்கிறது, அங்கேருந்து ஓடி அந்த இதை கவுக்கிறது, அதெல்லாம் அவருக்கே தெரியுங்க. ஏங்க ஒரு கட்சியில் 5 தடவை கட்சியில் இருந்தவங்க 6 தடவை இருந்தவங்க ஒவ்வொருத்தராக விலகி நம்ம ஜெயிச்சவனுங்க. இவர் பிரச்சாரத்தில் இருக்கும்போது யார் வேணாலும் வரலாம், ஆட்சியில் பங்கு மூது ஏன் போகல? தேர்தல் பிரச்சாரம் பண்ணார்ல விஜய் அவர்கள், யார் வந்தாலும் ஆட்சியில் பங்கு உண்டு அப்படின்னா அவர் ஜெயிக்க மாட்டார்னு நீங்கள் நம்பலை அவரை. அப்போ நம்பிக்கை இல்லாமல் ஜெயிச்சவன போகிறீங்க, அப்போ உங்கள் சுயநலம்னு அவர் நினைக்க மாட்டாரா? ஆரம்பத்தில் இருந்த பையங்கெல்லாம் அவரை நம்பியே போனாங்க, அதனால் மந்திரியாக இருக்காங்க. நம்மளை நம்பி இருந்தாங்க, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, அடியோ குத்தோ கரூர் பிரச்சனையோ எல்லாத்துலேயும் நம்ம கூட இருந்தாங்க. அதனால அவர் பாதி தேடி 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 அனுபவம் இருக்கோ இல்லையோ கஷ்டப்பட்டு சுறுசுறுப்பாக அந்த இளைஞர்களுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம வந்து பழந்தண்ணி கொட்டை போட்டு ஆளுதுனால யோசனை ஒன்றுக்கிட்டே இருந்தோம். ஒருவேளை தோற்று போயிட்டால் யோசிச்சுக்கிடுவோம், கட்சி தானே, எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம், அப்புறம் சேர்ந்துக்கலாம், இப்புறம் சேர்ந்துக்கலாம். ஒருவேளை இவர் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது தேவைப்பட்டால் அந்த முக்கால் 20 பேரை கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு அதில் மந்திரி ஆகிடலாம் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. அது வேறு மாதிரி ரூட் ஆகி போச்சு. கம்யூனிஸ்டுக்காரவங்க அவங்க ஒன்று சேர்ந்து ஓரளவுக்கு சரி, ரொம்ப பற்றாக்குறை வந்து அவங்களுக்கு காலம் மாறிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு விஜய் என்ன பண்ணார், அதிமுக வந்தால் வரட்டும், என்னோட ஐடியாவாக தான் இருக்கும். வேற கம்யூனிஸ்டுக்காரவங்களும் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கையில் அவங்க ஒரு டைப்பாகவே பேசுவாங்க. திருமாவளவன் இருக்கார், கம்யூனிஸ்டுக்காரவங்க நாங்கள் வந்து வெளியே இருந்து தான் ஆதரவு, எந்த நேரமும் வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ வெளியே இருக்காங்க. திருமாவளவன் இப்போதைக்கு இருக்கிறோம், பிஜேபி வந்துருங்கிறக்காக இருக்கோம், ஒருவேளை இருக்கிறோமா இல்லையான்னு ரொம்ப கன்ஃபார்மாகலாம் சொல்ல முடியாங்கிற மாதிரி தான் அவரும் பேசுகிறார். ஆக இப்படி நமக்கு திமுகட்ட இருந்தவங்களே கொள்கைங்கிறத எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு ஏதோ சாக்குப்போக்கு சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு பயந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும்னு தான் நாங்கள் விஜய்கிட்ட வந்தோமே தவிர மற்றதுக்கெல்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட உயிருக்கு உயிராக இருந்து 15 வருஷம் 20 வருஷம் இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்களே ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டுன்னு அவர் நினைக்க மாட்டாரா? அதை விஜய் நினைக்க மாட்டாரா? இத்தனை வருஷம் கூட்டணியாக இருந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இங்கே வராங்க, இங்கே இவங்க மந்திரியாகவே இருந்துட்டு இங்கே வரான், ஆக மொத்தம் இப்போ எல்லோரும் சேர்ந்து நம்மளை கபலீகரம் பண்ண தர்றாங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது என்ன வேணால் நடக்கும். ஆனால் விஜய் வந்து அவ்வளோ ஏமாளி கிடையாது, அவர் மனசுக்குள்ளே ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பார். இந்த 2 பேரையுமே விட்டுட்டு எப்படி கொண்டு வர்றது, அப்படியே இன்னொரு தேர்தல் வந்தாலும் விஜய் தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி சில பேர் பேசுகிறாங்கல்ல மந்திரியில். மறுபடியும் தேர்தல் அதுனா அவங்களுக்கு அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் இங்கேருந்து போனவங்களுக்கு மறுபடியும் தேர்தல் வந்தாலும் இதே தாவேக்கா தான் வெற்றி பெறும், அதிக மெஜாரிட்டியாக வெற்றி பெறும் கையில் இவங்களுக்கு குளிர் அடிக்குதில்ல, போகக்கூடாது இங்கே இருந்துருவோம். இப்படி ஆயிரக்கணக்கான ப்ராக்டிஸில் போய்கிட்டு இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.